எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா சோழனோட கோர்ட்டுக்கு போய் நீங்கள் இன்னும் டைவர்ஸில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு ஜட்ஜு மேடம் கேட்க, ஆமாம் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ஒரே முடிவாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா பீகாரில் இருக்கும்போதே வக்கீல் மேடம் நம்ம நிலாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அடுத்த வாரம் ஹியரிங் வருது, இந்த ஹியரிங்கில் உங்களுக்கு டைவர்ஸ் உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. நம்ம நிலாவுக்கு வக்கீல்கிட்டேருந்து கால் வருது. நாளைக்கு உங்களுக்கு ஃபைனல் ஹியரிங் இருக்குது, இதில் உங்கள் முடிவை நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்லணும், மறக்காமல் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா வக்கீல்கிட்ட பேசும்போது நம்ம சேரன், சோழன், பாண்டி, பல்லவா, நடேசன் அப்பா முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நம்ம நிலா கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிடுவாங்களோ, இதை நிலா கிட்ட நேரடியாக கேட்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு தயக்கம். இந்த விஷயத்த நம்ம நிலா கிட்ட எல்லாருமே கேட்குறதுக்கு தயங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்க தயங்கினாலும் நம்ம சேரனன்னா நம்ம நிலா கிட்ட, சந்தா கல்யாணத்தப்பே நான் கேட்டேன், சந்தா வீட்டுக்கு வந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ சொன்னியேப்பா, அண்ணே உங்களை விட்டும் சோழனை விட்டும் இந்த வீட்டை விட்டும் என்னால் போக முடியாதண்ணே, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், சந்தா கல்யாணமாகி வந்தா கூட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுத்தியப்பா, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேதானே, சோழனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா, நாளைக்கு கேஸ் வருதுன்னு சொன்னாங்க வக்கீலம்மா, நீ நாளைக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லியிருப்பா அப்படின்னு நம்ம சேரனை கேட்க, நானும் கொஞ்ச நாளாக சோழனை பற்றி யோசிச்சுட்டு தானே இருக்கேன், அவர் என்னை உண்மையிலே மனசார காதலிக்கிறாரண்ணே, அவரோட காதல் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு இடத்துல அவமானப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வருஷமாக வேலை பார்த்த ட்ராவல்ஸ் கம்பெனியில் எனக்காக திருடிட்டு ஜெயிலுக்கு போனார். எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டாலும் என்னை பற்றி யார் ஒரு வார்த்தை பேசவோ அவர் விட மாட்டேங்கிறாரு. இப்போ கூட ஒரு பொண்ணு கூட அவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நம்புனீங்க, ஆனால் நான் நம்பலன்னோடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் வீட்டை விட்டு கிளம்புறான்னு போனப்போ கூட நான் உங்களை நம்புகிறேன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் அதை பற்றி சந்தோஷப்படலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ நம்புறல நிலா, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு போகிற எண்ணத்தையும் கைவிட்டுட்டு உங்களோடையும் சமாதானம் ஆகிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காகவே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்தவர். எனக்கு அவரோட காதல் ரொம்பவே புரியுதுன்னு. இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அவர் எனக்காக யோசித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு என் மேலே உள்ள காதல்னால தான். அதனால் கண்டிப்பாக அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக யோசிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அவர் மனசார நானும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னே, நான் அவரை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னே, நாளைக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் வேண்டான்னு தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம நிலாவும் சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்கு நிலா கிட்ட நேருக்கு நேர் கேட்கறதுக்கு தயக்கம். ஆனால் இப்போ நம்ம நிலா சேரன் அண்ணா கிட்ட பேசுகிறத ஒளிஞ்சு நின்று கேட்குற நம்ம சோழனுக்கு மனசு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம், குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குற பாண்டியும் நம்ம பல்லவாவும், அண்ணா உன் காதலை இப்போ தேன் வெஞ்சு பாஞ்சிருக்குமே, நான் கூட அப்போ சொன்னேன் நான் விரும்புகிற பொண்ணை பிரிச்சிங்களே, அதனால தான் உங்கள் காதலும் சேரன் அண்ணாவோட காதலும் புட்டுக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் காதல் புட்டுக்கிட்டு போகாதுண்ணா, நிலா உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, டைவர்ஸ்லாம் வேண்டான்னு அண்ணியே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு பல்லவாவும் பாண்டியும் நம்ம சோழன்கிட்ட சொல்ல, டேய் காதல் கை கிடச்சிருச்சுரா அப்படின்னு நம்ம சோழன், பாண்டி, பல்லவா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிலாவோட சோழன் சேர போகிறத சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் பொழுது விடியுது. நம்ம நிலா முகத்தில் அவ்வளவா சந்தோஷமே இல்லை. ஆனால் நம்ம சோழன் இதை கவனிக்கிறாரு. இதை ஏன்னு கேட்குறக்கு அவருக்கு மனசு வரல. நிலா முந்தின நாள் சொன்னது மட்டும்தான் அவர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நிலாவோட முகத்தை கவனிக்க மறந்துடுறாரு. அன்னைக்கு 2 பேரும் ஒன்றா கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நிலா கிட்டேயும் சோழன் கிட்டேயும் ஜட்ஜு மேடம், நீங்கள் இது வரைக்கும் 3 ஹியரிங் அட்டன் பண்ணிட்டீங்க, கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்கள் முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம நிலா கிட்ட நேருக்கு நேர் கேட்குறாங்க. நம்ம சோழன் சேரன் அண்ணா கிட்ட நம்ம நிலா சொன்னதை வச்சு கண்டிப்பாக டைவர்ஸ் வேண்டான்னு சொல்ல போகிறா அப்படின்னு அவரே, இல்லை மேடம் எங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாயை திறக்கலை. அதுக்குள்ளே நம்ம நிலா, நாங்கள் முடிவாக இருக்கோம் மேடம், எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நிலா அழுத்தம் திருத்தமாக சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு மனசு வெடிச்சு போயிடுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுறாரு. ஜட்ஜு மேடமும் நம்ம சோழன்கிட்ட நீங்களும் முடிவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நாளைக்கு உங்களுக்கான டைவர்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம ஜட்ஜு மேடம் முடிவை சொல்ல நம்ம நிலாவும் சோழனும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க.
வர்ற வழியில் நம்ம நிலா சோகமாக இருக்காங்க. நம்ம சோழனுக்கு நிலாவை பார்த்து பேசவே மனசு வரல. ஏன் நிலா இப்படி சொன்னேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சேரனன்னா நிலா முந்தின நாள் சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டிங்களாப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு தானே அப்படின்னு இதை மட்டுமே நம்ம சேரனன்னா கேட்க, நம்ம சோழன் ஆமாண்ணே எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் காதலும் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டா இந்த நிலா. எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இவளுக்கு டைவர்ஸ் தான் என்கிட்ட இருந்து வேணுமா அப்படின்னு நம்ம சோழன் கத்துன்னு கத்துறாரு. நம்ம சேரன் அண்ணாக்கு ஒன்றுமே புரியல. நிலா, சோழன் சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா? டைவர்ஸ் வேணும்னு போய் சொல்லிட்டியாப்பா? என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, நம்ம நிலா கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. முதல் முறையாக நம்ம நிலா ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சோழன், இப்போ ஏண்டி நீ அழுதுகிட்டு இருக்க? நீ கேட்டது தான் உனக்கு கிடைச்சிருச்சே, போ, நீ சந்தோஷமா போ, வீட்டை விட்டு போகணும், என்னை விட்டு போகணுன்னு தானே நினச்ச, போ, அப்படியே போ அப்படின்னு நம்ம சோழனும் அழுக. நம்ம சேரன் அண்ணா, நீ அவனை காதலிக்கிறேன்னு தானேப்பா சொன்ன, அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், சேர்ந்து வாழ போகிறேன்னு தானேப்பா சொன்ன, என்னாச்சுப்பா? கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னதான்ப்பா நடந்துச்சு? அழாதப்பா, சோழனும் அழுகுறான்ப்பா, 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, ஆனால் எதுக்காகப்பா அப்படி போய் நீ கோர்ட்டில் சொன்ன அப்படின்னு நம்ம சேரன் அண்ணா கேட்க, அண்ணே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழணும், நீங்கள் சந்தா கூட சேரணும் அப்படின்னா பணம் வேணும்னு. நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணணுன்னா சோழன் என்னென்ன தரேன்னு சொன்னார்? 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 பவுன் நகையும் தரதா சொன்னாரே. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா பணம் வேணும். 6 மாசத்துல பாண்டி மெக்கானிக் வேலையோ, நடேசன் அப்பா வண்டி ஓட்டியோ, நீங்கள் கொத்தனார் வேலை பார்த்தோ, நம்ம சோழன் டிரைவர் வேலை பார்த்தோ இவ்வளவு பணம் சேர்க்க முடியாதுன்னு. நானும் ஆர்கிடெக்ட் வேலை பார்க்குறேன், ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே இவ்வளவு பணம் கோடி கோடியாக வேணும்னே, அவ்வளவு பணம் என்னாலேயும் முடியாதுண்ணே. நேற்று நைட்டு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கண்ணே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா கூட வந்து 1 மாதம் இரு, அப்பாவோட சந்தோஷமாக இருந்தீன்னா போதும் அப்படின்னு அம்மா ஃபோன் பண்ணாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்பா ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கார். நான் வீட்டுக்கு போனால் என் மேலேயும் அண்ணன் மேலேயும் சொத்தை சரிபாதியாக எழுதி கொடுப்பாரு. என் மேலே சொத்து வந்துச்சுன்னா என் பேரில் இருக்க எல்லா சொத்துலையும் உங்களுக்காக சந்தாவுக்காக 30 பவுன் நகையும் 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் கொடுத்துருவேண்ணே. இந்த வீட்டுக்கு சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு தேவையானது நானும் சோழனை விட்டு பிரியணும், அதுக்கு டைவர்ஸ் வாங்கணும். அப்பா என்ன தான் வீட்டில் அப்போ தான் சேர்த்துக்குவார். அப்பா என்னை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா, அப்பா என் மேலே பாதி சொத்து கொடுக்கணும் அப்படின்னா நான் சோழனை விட்டு பிரிஞ்சு வீட்டுக்கு போகணும். சோழனை விட்டு வீட்டுக்கு போனா அப்படின்னா தான் என் மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை வரும், எனக்கும் சொத்து சரிபாதி கிடைக்கும். என் சொத்தை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேண்ணே. பணத்துக்கு இதை விட்டால் வேறு வழி எனக்கு தெரியல. சோழனை நான் உண்மையாக காதலிக்கிறேன்னே, ஆனால் அந்த காதலை இப்போ வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நீங்களும் சந்தாவும் ஒன்று சேரணும். நான் கண்டிப்பாக சோழனோட சேர்ந்துருவேண்ணே. என்னையும் சோழனையும் எங்களோட உண்மையான காதல் கண்டிப்பாக சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. இப்போ டைவர்ஸ் பண்ணி சோழனை விட்டு பிரிஞ்சு அந்த டைவர்ஸ் பத்திரத்தோட நான் அப்பா கிட்ட போகிறேன்னு அப்படின்னு நம்ம நிலா சோகத்தோட இந்த முடிவை சேரன்கிட்ட சொல்ல, நிலா நீ என்னை உண்மையிலே காதலிக்கிறியா, ஆனால் என்னை பிரியணும்னு ஏன் நிலா முடிவெடுத்தா அப்படின்னு நம்ம சோழன் வருத்தப்பட, சேரன் அண்ணா எனக்காக நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு நிலா கிட்ட சொல்ல, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.